தெய்வம் எல்லாமே நீ. சாதி 18 தலையாட்டி பேய்களையும் வாரி மலையதிலும் வன்னியிலும் தள்ளிவிடு. கல்கோள் கருவை காணாதே சாபமிடு. கல் கோள் கரு நல்லா புரிஞ்சுக்கணும். கோழு சொல்லுவங்க கூட சேரவே கூடாது. இப்போ கூனி கோழு சொன்னா கைகைக்கு அங்க என்ன ஏற்பட்டது? திரேதாயுகத்திலே நடந்த வரலாறு. அதுபோல ஒவ்வொரு யுகத்திலும் அப்படிதான். கோழு கொல்லாதது. சகுனி துரியோதனனுக்கு கோழி சொல்லி கொடுத்தான், ஒரு பாரத போர். அதுபோலதான் இந்த கலியுகத்திலேயும் அந்த சோழ மன்னனுக்கு ஈழன் ஒரு கொல்லாதான் கோழி சொல்லி கொடுத்தான். இந்த சான்றோர்களை கொண்டு வைத்து அணை அடைத்தால்தான் அணை அடைபடியும் அப்படின்னு கோழி சொல்லி கொடுத்தான். அவன் என்ன செய்தான்? 2 சான்றோர்களை வைகையிலே தலையிடறி கொண்டான். அதான் கோளோடு இணங்காதே. கல்லுன்னா மது வகைகள் எல்லாம் கல் கோள் கருவை காணாதே சாபமிடு. அதெல்லாம் எட்டி கூட பார்க்க கூடாது என்று சொல்லி, ஐயா மகனே இன்னும் ஒரு சூத்திரம் சொல்லுவேன். சாதி சாதி தோறும் சக்தியை விளர்ச்சி வரை ஆதி சாதி முதலாய் ஆராதனை காட்டி வைப்பேன். எல்லா சாதி குடும்பத்திலேயும் குலத்திலேயும் சாமி ஆட்டம், அதாவது கணக்கு சொல்லுவாங்க, புதுமை. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சாமி ஆட்டம் ஆராதனை வரும். இப்ப பாருங்க, ஐயா தாங்கள் வச்சிருக்காங்க, எல்லா ஜாதி மக்களும் வச்சிருக்காங்க. அப்ப மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக. ஆனா அவங்க சரியான முறையில கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்கிறது கிடையாது. அதனாலதான் அங்கே பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஐயா என்ன சொன்னார்? நான் வைத்த சட்டம் அது எள்ளளவு தப்பினதால். அப்ப எள்ளளவு கூட தப்பக்கூடாது. என்ன சொல்றார்? நான் சொன்ன கணக்கை எல்லோருக்கும் தெரியப்படி சொன்னாயா? சொன்னதை சொல் என்று. அல்லது நான் சொன்னதை சொல்லாமல் சுயமதியாய் சொன்னவனை செவட்டுல போட்டு கொடுத்த கணக்கை பறிப்பேன் என்று ஐயா சொல்லி இருக்கிறார். அதனால ஐயா சொன்னபடி நம்மளால என்ன மட்டும் வாழணும் பாருங்க. ஒரு வேதம் தொப்பி உலகமெல்லாம் போடு என்பான், மற்றொரு வேதம் சிலுவை வையமெல்லாம் போடு என்பான், அத்தருதி வேதம் அவன் சவுக்கம் போடு என்பான், குற்றம் உரைப்பான் கொடுவேத பாடனவன். ஆனா ஒன்னையும் அதை கடைபிடிக்காம வழிமுட்டி குறுகி மருகி தவித்து மாழ்வார் வீண் வேதம் உள்ளோர் என்ன ஐயா சொல்லுகிறார்? மகனே எது வந்தாகினும் என்ன வையாதே மகனே. என்ன வான நவண்டா என்ன, பூமி நவண்டா என்ன? என் அப்பா நாராயண வைகுண்டர் என் பக்கம் இருக்கிறார், நான் அவர் பக்கம், அவர் பாதத்துல சரணாகதி அடைந்து விட்டேன், அவர் என்ன பார்த்துக் கொள்வார் அப்படின்னு ஐயாவை சரணாகதி அடைந்து விட வேண்டும். அதுக்கு பிறகு நம்ம காப்பாற்றுற பொறுப்பு எல்லாமே ஐயாத பொறுப்பு. ஆனா எது வந்தாகினும் என்ன வையாதே மகனே. வேண்டாம் இறைகள் வேண்டாம் என்று சொல்லிவிடு. ஆண்டார் மகனே, அதிக திருமகனே. மகனே இவ்வளவு விஞ்சைகளை சொல்லியிருக்கேன், போதுமா? என்ன புகழணுமா என்று ஐயா சொல்ல, மேலும் கற்றோர்கள் இன்னும் ஒரு விஞ்சை, அது இனம் பிரித்து சொல்லாதே, அது பெற்றோர்கள் கண்டுகொள்வார் பேசறிய என் மகனே, கற்றோர்கள் கண்டுகொள்வார் கண்ணே திருமகனே, சாகாதிருக்கும் ஜல மகனே. இறப்பு விறப்பில்லை எம்பெருமானுக்கு. அதான் சொல்கிறார். அப்படி சொல்லி வைகுண்டம் என்று வாழ்த்த குருநாதன், அதாவது இத்தனையும் 3 நாட்களாக செந்தூர் கடலுக்குள்ளாக வைத்து மகனுக்கு விஞ்சையாக தந்து, மகனை ஏந்தி எடுத்து அப்படி மடி மீது வைத்து விஞ்சை தந்து மகனுக்கு சாந்தி கழித்து தவலோக சட்டையிட்டு, அதுக்கப்புறம் சீதை மயக்கமெல்லாம் தீர்ந்திடவே சாபமிட்டு வீரதையும் வந்து வீர லட்சுமி எடுத்து அப்படி பொன் தொட்டையை இட்டு அம்மை சரஸ்வதி தாளாட்ட மற்றும் உள்ள தேவர்கள் அம்மமார்கள் எல்லோரும் அங்கே பின்பாட்டு பாட அம்மை சரஸ்வதி தேவி தாளாட்டுகிறாள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் நம்ம ஐயா 1016 சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம். ஐயா உண்டு. நன்றி.